தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நாம் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதனாலே தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கேற்ற ஆயத்தமும் அதற்கேற்ற தகுதிகளும் அதற்கேற்ற பயிற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். புரியுங்களா? அது மிக மிக முக்கியம். உலகத்திலே எந்த ஒரு வேலைக்கு எடுத்துக்கொண்டாலும் அந்த வேலையை செய்வதற்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, குவாலிஃபிகேஷனை எதிர்பார்க்குறாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் மூலமாகத்தான் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த வேலைக்கு நீங்கள் சரியான நபரா என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரியான இந்த சாதாரண உலக வேலைக்கு, அதாவது செக்குலர் வேர்ல்டு ஜாபுக்கு. அப்படி என்றால் உன்னதமான மேன்மையான கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நாம் தகுதிகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். புரியுங்களா? தகுதிகளை நாம் ஒவ்வொருவரும் உங்களை அப்கிரேட் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். அப்படி என்றால் உலக வேலைக்கு எப்படியாக உங்களுடைய தகுதிகளை பார்க்கிறார்களோ அதே போல நம்முடைய கர்த்தருடைய மேன்மையான ஊழியத்திற்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மட்டும் முக்கியம் அல்ல, அதை காட்டிலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் நீங்கள் பயன்பட வேண்டும் என்றால் பரிசுத்தம் மிக மிக அவசியம். உலக வேலைகளிலே ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த சிஇஓ, அந்த மேனேஜர்ஸ் உங்களுக்கு 8 மணி நேரம் அந்த கம்பெனியுடைய தலைவர்களாக உங்களுக்கு செயல்படுகிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய தலைவர்களாய் கர்த்தருக்காக நீங்கள் ஒரு ஹெல்த் ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் 24/7 ஹவர்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்? எப்பொழுதும் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். அப்படி இருந்தால்தான் நீங்கள் ஒரு ஹெல்த்தி ஸ்பிரிச்சுவல் லீடராக நீங்கள் செயல்பட முடியும். நீங்கள் எதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறீர்களோ, எதை விசுவாசிக்கிறீர்களோ, எதை பிரசங்கம் பண்ணுகிறீர்களோ அதன்படியாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதாவது வாயும் பேச வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையும் பேச வேண்டும், உதடும் பேச வேண்டும், உங்களுடைய உள்ளமும் பேச வேண்டும். புரியுங்களா? அப்போ உங்கள் ஊழிய காரியத்தில் மிக மிக முக்கியம், நீங்கள் ஒரு முன் உதாரணமாக, நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தருக்கேற்ற கனமுள்ள பாத்திரமாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அதனாலே தேவனுக்கு நீங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த தகுதி மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால ஆவிக்குரிய அதில் பார்க்கின்ற பொழுது ஆவிக்குரிய தகுதிகள் இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட சரீரத்துக்குரிய தகுதிகள் இருக்கிறது. அதே போல் கல்வி தகுதி இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷன், ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன், அதே போல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். These 3 things is very important. இந்த 3 காரியங்கள், தகுதிகளை நாம் உருவாக்கி கொள்வதற்கு இந்த 3 காரியங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஃபஸ்ட் ஸ்பிரிச்சுவல் குவாலிஃபிகேஷனில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் சால்வேஷன், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஃபவுண்டேஷனல் டாக்ட்ரினை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். மூல உபதேசத்திலே வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். அப்படி என்றால் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பு அடைந்து ஞானஸ்தானம், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்திலே ஞானஸ்தானத்தை பெற்று அப்புறமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுக்கக்கூடியவர்களாய், வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களாய், ஜெபிக்கக்கூடியவர்களாய், கர்த்தருடைய அழைப்பை பெற்று ஆத்துமாதம் செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும். இந்த மிக மிக முக்கியம் ஆவிக்குரிய தகுதிகளிலே இந்த காரியம். புரியுங்களா? அதற்கு மேலாக நல்ல
பரிசுத்தமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் 1 சொல்லது போட்டு போல எருசலேம் முழுவதும் யூதேயா சமரியா உலகத்தின் முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரே. அதாவது பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகத்தை பெற்று நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டியது மிக முக்கியம். இந்த ஆவிக்குரிய தகுதி பயன்பட வேண்டும் என்றால் இந்த ஆவிக்குரிய தகுதி நமக்கு அவசியமாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய பணிகளிலே வருவதற்கு ஆவலாய் இருக்கக்கூடியவர்கள் முதலாவது உங்களுடைய தனிப்பட்ட ஆத்துமாவை காத்துக்கொள்வதற்கு துடிப்புள்ளவர்களாக செயல்பட வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட ஆத்துமா மிக மிக முக்கியம். உங்கள் சொந்த ஆத்துமாவை காத்துக்கொள்ளாமல் நாம் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. வாய் மட்டும் பேசுவது முக்கியம் இல்லை, உங்கள் வாழ்க்கையும் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிற ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று வாஞ்சோடு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறவர்களே, பயன்பட வேண்டும் என்றால் பரமனுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த முயற்சியினால் முடியாதது. அது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிருபையினாலே, அந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த பலத்தினாலே நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு கர்த்தருக்காக பயன்பட முடியும். கர்த்தருக்கேற்ற கனமுள்ள பாத்திரங்களாக நீங்கள் செயல்பட முடியும். ஹல்லேலூயா. அப்போ இது மிக மிக முக்கியம். பயன்பட வேண்டும் என்றால் இந்த காரியங்கள் நீங்கள் மிக மிக முக்கியம். ஒன்று ஆவிக்குரிய தகுதிகள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நமக்கு ஏற்ற சரீரத்துக்குரிய தகுதிகள். புரியுங்களா? சரீர தகுதிகள் மிக மிக முக்கியம். புரியுங்க? மேய்ப்பர் வேலை என்பது கர்த்தருடைய மேய்ப்பர் வேலை என்பது இலகுவான ஒரு காரியம் இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மிக மிகமாக சரீரத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். புரியுங்களா? நீங்கள் அப்படி கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளவில்லை என்றால் கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியாது. தேவனுடைய அழைப்பை பெற்றும் கர்த்தர் கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய சரீரம் உங்களுக்கு ஒத்துழைக்காது. ஏனென்றால் நீங்கள் ஊழியர்களாக இருக்கின்ற பொழுது பல இடங்களுக்கு நீங்கள் செல்வீங்க. அங்கே உங்களுக்கு நல்ல ரிச் ஃபுட்டு கொடுப்பாங்க. அதாவது கொலஸ்ட்ரால் அதிக கொழுப்புள்ள உணவுகள் அதிகமாக வெளியே கடைகளில் பல எண்ணெய்களில் பொரித்த உணவுகள் கொடுப்பார்கள். அது சரீரத்தில் உங்களுக்கு என்ன உண்டாக்கும்? கொலஸ்ட்ராலை உண்டாக்கும், பிளட் ப்ரெஷரை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சரீரத்திலே தேவையான பயிற்சிகள் இல்லாததினாலே இந்த சரீரம் என்ன செய்யணும்? பெருக ஆரம்பித்து விடும். உங்களுக்கு தொந்தி வைக்க ஆரம்பித்து விடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நடப்பதற்கு சிரமமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தொந்தி நீங்கள் வகுறிங்க வெளியே தள்ளுகின்ற பொழுது அங்கே உள்ளே கொழுப்புகள் உங்களுடைய சரீரத்தில் கொலஸ்ட்ரால் உண்டாகி ஹார்ட் அட்டாக் வருவதற்கு அது காரணமாக இருந்து விடுகிறது. அப்புறம் நன்றாக நிறைய தூரங்கள் நடந்து நீங்கள் மற்றவர்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, கிராமங்களை சந்திப்பதற்கு, கைப்பறி ஊழியங்கள் செய்வதற்கு, மலை மேல் ஏறுவதற்கு சரீரம் ஒத்துழைக்காது. அதனாலே ஒரு தேவனுடைய ஊழியன், கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஒரு தேவனுடைய ஊழியன் எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது. புரியுங்களா? கண்ட இடத்துல நம்ம சாப்பிடக்கூடாது. மிக முக்கியமாக நேரத்திற்கு சரியான காரியத்தை வேலையில் சாப்பிட்டு சரீரத்தை மிக மிக பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்றால் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6:18-20 பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சரீரத்தை கர்த்தர் விலைக்கரையும், இயேசு கிறிஸ்து விலைக்கரையும் கொடுத்து சம்பாதித்து இருக்கிறார். இந்த சரீரத்திற்கு நாம் சொந்தக்காரர் அல்ல. இந்த சரீரத்தை இயேசு சொந்த ரத்தத்தை சிந்திய விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனாலே இந்த சரீரத்தை கொண்டு நம் இஷ்டம் போல மனமும் மாமிசமும் விரும்பியது போல செயல்படக்கூடாது. இந்த சரீரத்தை வைத்து நாம் ஆவியினாலும் சரீரத்தினாலும் கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டும். இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது அவருக்காக, அவருடைய நாமத்தை கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பயன்பட வேண்டும் என்றால் இந்த சரீரத்தை அவர் நாம மகிமைக்காக அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை சரண்டர் பண்ண வேண்டும். அவருடைய கரத்திலே, ஆண்டவரே குயவனுக்கேற்ற களிமண்ணாக என்னை வணையும்,
கனமுள்ள பாத்திரமாக என்னை வணையும் உம்முடைய சமூகத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய பாத்திரமாக என்னை வணையும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ மிகவும் முக்கியம் உங்கள் சரீரத்திற்கு என்ன சொன்னால் உடற்பயிற்சி மிக முக்கியம். சாப்பிட்றீங்க, அதற்கேற்ற உடற்பயிற்சி. சரியான நேரத்தில் தூங்கணும். 10 மணி இரவு 10 மணிக்கு தூங்க வேண்டும் என்றால் ஊழியத்தில் நிறைய வேலைகள் இருக்கு சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் சிங்கப்பூர் தேசத்தை நிர்மாணித்த சிங்கப்பூர் தந்தை ஃபாதர் லீ குவான் யூ அவர்கள் பிரதம மந்திரி சிங்கப்பூர் தேசத்தை 1964 வருடத்தில் மலேசிய தேசத்திலிருந்து பிரித்து சிங்கப்பூர் தேசமாய் உருவாக்கினார். அவருடைய செல்ஃப் டிசிப்ளின் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணிக்கு தூங்கி விடுவார். சரீராக காலையில் எழுந்து அவர் சரீரத்தில் அவர் உடற்பயிற்சி காலை உடற்பயிற்சி செய்வார். எல்லா வேலையும் நடப்பது, ஸ்விம்மிங் செல்வது எல்லாவற்றையும். அதனால்தான் அவர் நீண்ட காலம் இந்த பூமியிலே வாழ்ந்தார். காரணம், ஒரு தேசத்தினுடைய தந்தையை நிர்மாணித்த தந்தையை, ஒரு பிரதம மந்திரியை சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எழுந்து அந்த காரியங்களை செய்திருக்கிறார் என்றால் ஞானத்தோடு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் மேன்மையான தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நீங்கள் உங்கள் சரீரத்துக்கு மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். இது சரீரம் குப்பை கூடம் இல்லை. கண்டதை சாப்பிட வேண்டியது, கண்ட நேரத்தில் சாப்பிட வேண்டியது, கண்ட நேரத்தில் தூங்க வேண்டியது என்பது லேட் ஸ்லீப்பிங்கை அவாய்ட் பண்ணுங்க. சரீரத்தில் நீங்கள் நீண்ட நாள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை மேன்மையான ஊழியத்துக்கு அழைத்திருப்பதனாலே கர்த்தர் ஒரு மேன்மையான பொறுப்பை, ஒரு சபையை, ஒரு கூட்டத்தை, மந்தையை உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவையாக இருக்கிறது. கர்த்தருக்கு நீங்கள் தேவையாக இருக்கிறது. உங்கள் சபை ஊழியங்களுக்கு நீங்கள் தேவையாக இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு சரீர ஆரோக்கியம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள் சரீரத்தில் அந்த சுய இச்சைகளை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, உங்களுக்கு மிக மிக கட்டுப்பாடு செய்வதற்கு, உங்களுக்கு மிக மிக சரீரத்தில் அந்த எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எப்பொழுதும் மாமிசத்தையே நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தால் அந்த மிருகவெறி சரீரத்தில் ஏறிவிடும். அப்போ மிருகத்தை போல கட்டுப்பாடு அற்று காட்டு ராஜாவை போல தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. புரியுங்களா? அப்போ சரீரம் உங்களுக்கு கட்டுப்படாது. புரியுங்களா? இன்றைக்கு அநேகர் ஊழியத்தில் தோல்வி அடைந்ததுக்கு காரணம் என்ன? சிம்சோன் தோல்வி அடைந்ததுக்கு காரணம் என்ன? வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம் சரீரத்துக்குரிய தகுதிகள். அதை நீங்கள் தான் என்ன செய்யணும்? வகுத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது எந்திக்க வேண்டும், எழுந்திருந்து காலையில் ஜெபிக்க வேண்டியது, வேதம் வாசிப்பது, தியானிக்க வேண்டியது, குடும்ப காரியங்கள், ஆலயத்துக்கு தேவையான அந்த வாரத்திற்கு தேவையான செய்திகளை ஆயத்தப்படுத்த 1 மணி நேரம் செய்வதற்கு 8 மணி நேரம். இயேசு கிறிஸ்து 3.5 வருட ஊழியத்திற்காக 30 வருடங்கள் 12 வயதிலே ஆன தேவ ஆலயத்துக்கு சென்றவர். அவர் அத்தனை 12 வயதிலிருந்து 30 வயது வரை அவர் ஜெபித்து தன்னை ஆயத்தப்படுத்தினார் 3.5 வருட ஊழியத்திற்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் நாம் சபையை கவனிப்பதற்கு, ஒரு மேய்ப்பனாய் இருப்பதற்கு, நாம் ஆவிக்குரிய தலைவராய் இருப்பதற்கு நம்ம எவ்வாறாக ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஃபெய்த் ரேமா பைபிள் ஸ்கூல் ஸ்தாபகர் ஃபவுண்டர் ஹெனத் ஹிகின் என்ன பாருங்க, அதிகாலை 3 மணி நேரம் எழுந்து அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு பேசுவார். கத்த திட்டங்களை கொடுப்பார். கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அதிகாலையோடு எழுந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சரீரத்துக்கு தகுதி மிக மிக முக்கியம். புரியுங்களா? நம்ம வெளியே செல்கிறோம், கண்ட நேரத்துக்கு வரக்கூடாது. புரியுங்களா? நீங்கள் ஊழியம் செய்ய செல்றீங்கன்னாக்கா கணவன் மனைவியாக செல்லுங்க. புரியுங்களா? மாற்றுப்பாளரோடு, ஆண் பெண்ணோடு நீங்கள் ஊழியம் செய்யாதீர்கள். நான் எல்லாம் சுய கட்டுப்பாடு இருப்பேன் என்று சொல்லாதீர்கள். உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது? உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதனாலே கவுன்சிலிங் என்றால் நீங்கள் துணையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எப்பொழுதும் டிரான்ஸ்பரன்சி, எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைன்னாக்க ஒரு அதாவது திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் நீங்கள் அலுவலக ஊழியர்கள் எல்லாம் இருந்ததுன்னா தனி ரூம்பாக வைத்துக்கொள்ளுங்க. எப்பொழுதும் உங்களுக்கு கண்ணாடி போட்டு எல்லாரும் பார்க்கும்படியாக நீங்கள் எப்பொழுது கவனத்தில் இருக்க வேண்டும். புரியுங்களா? அப்போ உங்களை மற்றவர்கள் சூழ, ஒரு ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட் சூழ எப்பொழுது நீங்கள் இருந்தீங்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய பாதையில் ஓடுவதற்கு அது உதவியாக உங்களுக்கு இருக்கும்.
வெளியூருக்கு பயணம் செல்றீங்களா ஊழியத்துக்கு, மனைவி அழைத்து கொண்டு செல்லுங்க. அதில் 1 மில்லியன் 2 மில்லியன் பணம் வருகிறது, 1,00,000 ஜனங்கள் இருக்கிறாங்க, பேச போகிறாங்க, அதை மேன்மை கிடையாது, அது முக்கியம் அல்ல. அங்கே சென்று நீங்கள் தவறி விட்டீர்கள், தவறான காரியங்களை விழுந்து விட்டீர்கள் என்றால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. தலை குனிந்து வாழ்நாள் முழுவதும் அந்த பாவத்தின் நிமித்தமாக விழுந்து கர்த்தருக்கு சாட்சி இல்லாதபடி மறிக்க வேண்டியதாக இருக்கும். அநேக ஊழியர்கள் அப்படியாக போய்விட்டார்கள். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்த ஊழியர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால உங்களை ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஒரு டிக்கெட் போட்டாங்கன்னா உங்கள் பணத்தில் உங்கள் மனைவிக்கு ஒரு டிக்கெட் போட்டு நீங்கள் ஊழியத்துக்கு செல்லுங்க. சென்ற இடத்துல ஊழியம் முடித்த உடனே உங்கள் இடத்துக்கு திரும்பி வந்து விடுங்கள். ஹல்லேலூயா. அங்கே ரிச் ஃபுட்டு கொடுத்தாங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அதெல்லாம் உங்கள் சரீரத்திற்கு முக்கியம் இல்லை. ஏன்னா நாங்கள் சிங்கப்பூர் தேசத்தில் நான் எங்கள் ஆவிக்குள்ளே தலைவர்களெலாம் பார்த்தோம். அவங்க மலேசியாவுக்கு செல்வாங்க, அடிக்கடி சென்று அங்கே கொடுத்த அந்த உணவுகளை சாப்பிட்டதுனாலே, ஏன்னா பாஸ்டர் வந்திருக்காரு, நல்ல ஃபுட்டு கொடுப்போம் அப்படின்னு சாப்பிட்டாங்க. ஹார்ட் அட்டாக், சடன் ஹார்ட் அட்டாக் 1 முறை இல்லை 2 முறை வந்தது. அதுக்கப்புறமாக தெளிவுள்ளவர்களாக மாறினாங்க. இன்றைக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக முக்கியம் ஆவிக்குரிய தகுதி இதிலே முக்கியம். அதே போல் உங்களோட வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா சரீர ஆரோக்கியம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. சரீர ஆரோக்கியத்தை காத்துக்கொள்வதற்கு கவனமாக இருங்க. அநேக ஊழியர்கள் இந்த தேசத்தில், தமிழ்நாடு தேசத்தில், ஸ்ரீலங்கா தேசத்தில் எல்லாம் எடுத்துக்கொண்டாலும் சரீர ஆரோக்கியத்தை குறித்து கவனிப்பது கிடையாது. கர்த்தருக்காக நாங்கள் ஓடுறோம், குடும்பத்தை கவனிப்பது கிடையாது. ஏன்னா ஊழியம் தானே அப்படின்ட்டு ஏன்னா அந்த ப்ரையாரிட்டிஸ் அதை மாற்றிடுறாங்க. முதலாவது கடவுள், 2வது குடும்பம், 3வது தான் ஊழியம். இந்த ஆர்டரை நீங்கள் மாற்றி விடக்கூடாது. புரியுங்களா? தேவனை முதலாவது தேடணும், 2வது குடும்பம், கணவன் மனைவி என்ன முக்கியம், பிள்ளைகள். இதில் ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்ய முடியாது. 3வது தான் உங்களுடைய ஊழியம். புரியுங்களா? ஊழியத்தை நிமித்தமாக ஊழியம் என்று இரவு பகல கிடந்து மனைவியை கவனிப்பது கிடையாது, பிள்ளைகளை கவனிப்பது கிடையாது. அவர் பிற்காலத்தில் மனைவி தவறி போயிடுறாங்க, பிள்ளைகளும் கண்ட்ரோல் இல்லாமல் வாழ்ந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்தக்கூடிய சிறப்பான ஊழியத்தை உங்களால் செய்ய முடியாது. குடும்பத்தை கவனிக்காதவன், எப்படியாக கட்டி எழுப்பாதவன் கர்த்தருடைய ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியும் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற மக்களே, கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவர்களை உங்களுக்கு இடத்தில் சொல்வது பணிவான வேண்டுகோள். உங்கள் சரீரத்தை மிக மிக கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். சரீரத்தில் தொப்பையும் கனத்தோடும் இருக்கிறத குறைங்க. காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்யுங்க, நடங்க. ஒவ்வொரு நாளும் 10,000 ஸ்டெப்ஸ் நடங்க. புரியுங்களா? ஓரளவுக்கு முடிந்த அளவுக்கு நானும் என்னுடைய துணைவியார் டாக்டர் பாஸ்டர் சீலா அவர்களும் இந்த சரீரத்தை கவனமாக காத்துக்கொள்வதிலே, நடைப்பயிற்சி செய்வதிலே கொஞ்சம் முயற்சி எடுத்து நாங்கள் காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். அதனால் உங்களுக்கும் நாங்கள் அன்பான ஆலோசனையை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியம் கடினமான ஊழியம், அதாவது கனமான ஒரு ஊழியம். செபிக்கணும். சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், ஆண்கள் ஊழியம், பெண்கள் ஊழியம், சபையினுடைய கான்ஃபரன்ஸ், சபையினுடைய திட்டங்கள், சபையில் நடக்கக்கூடிய பைபிள் ஸ்டடி எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். மற்றவர்கள் நினைப்பாங்க பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை கோட்டு சோட்டு கொண்டு வந்து செய்தி கொடுத்துட்டு 1 மணி நேரத்துக்கு போயிடுறாரு, அதுக்கப்புறமாக 6 நாட்களும் அவர் ஏன்னா வேலையில் சும்மா தான் இருக்கிறார் என்று. அது அல்ல, கனமான ஊழியம் தேவனுடைய ஊழியம். ஹல்லேலூயா. அதனாலே சீரான ஆரோக்கியத்தோடு இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். சீர்வாழ்வு பெருக வேண்டும் என்றால் சீரான ஆரோக்கியம் மிக மிக அவசியம். சீரான ஊழியம் இருக்க வேண்டும் என்றால் சீரான ஆரோக்கியம் மிக 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 முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தேவனை நோக்கி ஓடுவதற்கு சரீர ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். இதுதான் ஒவ்வொரு வாரமும் நான் ஷார்ட்டாக போட்டுக்கொண்டிருக்கிறேன். அதில் விரிவாக சொல்ல முடியாது. அதனால்தான் அவர்களை நான் சொல்கிறேன், நீங்கள் என்னோட யூடியூப் அந்த இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த 30 மினிட்ஸ் அந்த சேனலில் பாருங்கள். நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த செய்திகள் உங்களுக்கு முழுமையாக கேட்க முடியும். அதை நீங்கள் அபியாசப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக கல்வி தகுதி மிக மிக முக்கியம். ஒரு மனித அதாவது உலக காரியத்திற்கு கல்வி தகுதி எப்படி அவசியமாக இருக்கிறதோ அதே போல் கர்த்தருடைய ஊழியத்திற்கு பொதுவான கல்வி தகுதி தேவை. புரியுங்களா? நீங்கள் பிரைமரி ஸ்கூல்,
செகண்டரி ஸ்கூல் படிக்கிறீங்க, அதே போல் யூனிவர்சிட்டி படிக்கிறீங்க. அது படித்து முடித்து விட்டு வாலிபத்தில் கர்த்தருடைய அழைப்பு வருகின்ற பொழுது இங்கே ஊழியத்துக்கு வர்றீங்க. அப்போ பொதுவான அந்த கல்வி மிக மிக அவசியம். அதை நாட்டு நடப்பு எல்லாவற்றையும், கால்குலேஷன், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாவற்றையும் சபைக்கு வருகின்ற பொழுது சபையில் மிக மிக முக்கியம். அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதில் ஃபைனான்ஸ், அதை காரியங்களை பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு பொதுவான அடிப்படை கல்வி தகுதிகள் மிக மிக முக்கியம். அதனால தான் பைபிள் ஸ்கூலுக்கு செல்கின்ற பொழுது கேட்பாங்க, உங்களுடைய இந்த செக்குலர் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, செகண்டரி ஸ்கூலா, இல்லை ஒரு கிராஜுவேட்டாக இருக்கீங்களா, இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். ஏன்னா நான் சிங்கப்பூர் தேசத்திலே கர்த்தர் ஊழியத்துக்கு என்று அழைத்த பொழுது நான் மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி படிப்பதற்கு விண்ணப்பித்தேன். ஏன்னா இது ஒரு பெந்தகோஸ்ட் பைபிள் ஸ்கூல், தியாலஜிக்கல் சென்டர் ஃபார் ஏசியா. அங்கே கேட்டார்கள் உங்களுடைய அந்த செக்குலர் எஜுகேஷன் என்று கேட்ட பொழுது நான் மாஸ்டர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அதை கொடுத்தேன். அதனாலே அவர்கள் படித்திருந்ததினாலே மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி படிப்பதற்கு என்னை டைரக்டாக அனுமதித்தார்கள். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பொதுவான கல்வி தகுதியை கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அது புரோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதனால்தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். 1 யோவான் 2:27, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இதை படிக்க வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் விசேஷித்த விதமாக ஒரு சிலருக்கு அவர்கள் தேவனே அனந்த ஞானத்தை கொடுத்து அவர்கள் கற்று வேத புத்தகங்களை அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதாவது 30 வருட ஊழிய அனுபவத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை 3 வருட வேதாகம கல்லூரி படிப்பதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். பார்த்தீங்களா எவ்வளவு பாருங்கள். அப்போ 27 வருடங்களை மிச்சப்படுத்துறீங்க. அந்த 27 வருடங்களிலும் கற்றுக்கொண்ட காரியத்தை, அதாவது என்னதை கற்றுக்கிட்டு நீங்கன்னா வேதாகமத்துடைய விளக்க உரையை பாருங்கள். நீங்கள் உங்களுடைய பிலீவர்ஸுக்கு நீங்கள் பைபிள் ஸ்டடி நடத்துறீங்கன்னா அவங்களை காட்டிலும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கற்றிருக்க வேண்டும். நான் பிரைமரி ஸ்கூல் படிக்க போகிறேன்னா நான் ஒரு பிரைமரி 4th ஸ்டாண்டர்டு பையனுக்கு டீச்சிங் பண்ணுறேன்னா நான் பிரைமரி 1 படிச்சுட்டு பிரைமரி 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ண முடியாது. புரியுங்களா? அவர்களை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக படித்திருந்தால் தான் இந்த பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் டீச் பண்ண முடியும். செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அவர்களை காட்டி அதிகமாக படித்திருந்தால்தான். அதே போல் யூனிவர்சிட்டி எல்லாவற்றிலும், அதனால் டாக்டராக பிஹெச்டி படித்து முடித்தவங்க யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருப்பாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்டை காட்டிலும் அவர்கள் அதிகமாக படித்திருப்பதனாலே அதன் மூலம் அவர்கள் ஞானத்தை அதிக காரியங்களை கற்றிருக்கிறார்கள். அது ஜனங்களுக்கு மாணவர்களுக்கு போதிக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம ஆரம்பத்தை கொஞ்சம் படிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வைத்து படித்து ஆயுள் முழு இருக்கிறவரை நம்ம கற்றுக்கொள்ளது தான் கிறிஸ்தவ ஊழியத்தில் பெரிய முக்கியமான காரியம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை கற்று புதிய புதிய வெளிப்பாடுகளை கற்று நம்ம ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். புரியுங்களா? அப்போ வேதாகமத்துடைய நீங்கள் வேதாகம கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது அங்கே எல்லா பாடங்களையும் ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த சிலபஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். எப்படின்னாக்க ஆனால் வேதத்தினுடைய அந்த விளக்க உரை முதலில் இருக்கும். வேதத்தில் எத்தனை புத்தகங்கள், பழைய ஏற்பாடு என்ன, புதிய ஏற்பாடு என்ன, வேதம் எப்படி கிடைத்தது, வேதம் கிடைக்க எத்தனை ஜனங்கள் தியாகம் பண்ணினார்கள், இந்த வேதத்தை எத்தனை வருடங்களாக ஆண்டவர் எழுதினார், 1500 வருடங்களாக 40 ஆசிரியர்களை வைத்து இதையெல்லாம் நம்ம வேதாகம கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது ஒவ்வொரு புத்தகத்தினுடைய ஆசிரியர் என்ன, எந்த வருடத்தில் எழுதினார், எந்த காலகட்டத்தில் இதை எழுதினார் என்பதையெல்லாம் இந்த வேதாகம கல்லூரிக்கு நம்ம செல்கின்ற பொழுது அங்கே வேத புத்தகங்களினுடைய பின்னணிகளை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது சங்கீதங்களை எழுதினார். புரியுங்களா? பஞ்சாகமம் 5 ஆகமங்களை யார் எழுதினார்? மோசே. அவர் 2000 வருடங்களுக்கு அப்புறம் பிறந்தவர். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆதியில் இருந்ததெல்லாம் கர்த்தர் ஆவியானவர் வெளிப்படுத்தி அவருக்கு சொன்னார். பாருங்க, அப்போ வேதாகமத்தினுடைய பின்னணிகளை வேதாகம கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது தெரிந்து கொள்ள முடியும். அதே போல இறையியலை நம்ம வேதாகம கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது கற்றுக்கொள்ள முடியும். போதகவியல் எப்படி போதிப்பது, இந்த ப்ரீச்சிங் டெக்னிக்கை அந்த வேதாகம கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்டரல் கேரிங், போதகருடைய ஊழியங்களை வேதாகம கல்லூரியில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். சபையினுடைய சரித்திரத்தை, சர்ச் ஹிஸ்டரியை
நீங்கள் வேதாகம கல்லூரியில் கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் சபை அதனுடைய சபையினுடைய தவறான உபதேசங்கள் இன்றைக்கு அநேக காரியங்கள் மார்க்கங்கள் பூமியில் இருக்கிறது. எந்த மார்க்கம் சரியான மார்க்கம், எதை நாம் தேர்ந்தெடுப்பது என்று நீங்கள் வேதாகம கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது தெரிந்து கொள்ள முடியும். மார்க்கங்கள் விதவிதமான மார்க்கங்கள் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ள முடியும். ஆராதனை நடத்தக்கூடிய ஒழுங்குகளை வேதாகம கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது எப்படி ஹவ் டு டூ வர்ஷிப், ஹவ் டு டூ மியூசிஷியன், அந்த மியூசிக் காரியங்களெல்லாம் எப்படியாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை அந்த வேதாகம கல்லூரிகளில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அதற்கு மேலாக பழைய ஏற்பாடு எந்த பாஷையில் எழுதப்பட்டது, மூல பாஷை. புதிய ஏற்பாடு எந்த பாஷையில் எழுதப்பட்டது, மூல பாஷை. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. அந்த எபிரேய மொழியை கற்று வேதாகமத்தை நீங்கள் மூல பாஷையில் நேரடியான மொழிபெயர்ப்பை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். புதிய ஏற்பாடு எபிரேய கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அதனுடைய அந்த மூல பாஷையில் அதனுடைய சரியான அர்த்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் நாங்கள் வேதாகம கல்லூரிக்கு சென்றதுனாலே அங்கே கற்றுக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஹல்லேலூயா. அதுவும் மட்டும் இல்லை, இந்த வேதாகம கல்லூரியை நீங்கள் படித்தது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அந்த வேதாகம கல்லூரியில் படித்து கிராஜுவேஷன் ஆன பிறகு நல்ல ஒரு திருச்சபையிலே நல்ல ஒரு போதகரிடத்திலே உதவி போதகராக சில காலங்கள் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டியது மிக மிக முக்கியம். சில காலங்களாக நீங்கள் ட்ரைனிங் எடுக்க வேண்டும். பார்த்தீங்கன்னாக்க நாம் சபையை ஆரம்பிக்கின்ற பொழுது தான் டாய்லெட்டை நம்ம தான் கழுவுறோம். சபையை கூட்டுவது, சபையில் சேர் போடுவது, எல்லா காரியங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுங்களா? நான் போய் டாய்லெட் கழுவ மாட்டேன் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. புரியுங்களா? இப்படியாக நீங்கள் சபையில் போகும்போது ஒரு உதவி போதகராக அங்கே எல்லா காரியங்களும் நீங்கள் செய்ய வேண்டும். சபையை சபை நேரத்துக்கு முன்பாக எல்லா லைட்டை எல்லாம் கூட்டி சபையை இது பண்ணி ஒழுங்குபடுத்தி சுத்தப்படுத்தி சேர்ஸ் எல்லாம் போட்டு மைக் பிஎஸ் சிஸ்டத்தெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சரியான நேரத்தில் சபையை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்வது நல்ல ஒரு உதவி போதகராக ஒரு நல்ல ஊழியரிடத்தில் அடங்கி இருந்து அவரே உங்களை ஆசீர்வதித்து நல்ல ஊழியத்தை கொடுக்கிறவரை அங்கே இருந்து சபையினுடைய எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனை சபை எப்படி நடத்துவது என்பதை குறித்து எல்லாவற்றையும் ஆராதனை எப்படி நடத்துவது, ஜெபத்தை எப்படி நடத்துவது, சுவிசேஷ ஊழியங்களை எப்படி நடத்துவது, எப்படியாக மற்றவர்களுக்கு கவுன்சிலிங் ஆலோசனை கொடுப்பது, சபையில் எப்படியாக ஃபைனான்சியல் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நிர்வகிப்பது என்பதை ஒரு நல்ல போதகரிடத்திலே உதவி ஊழியராக இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் எடுத்த உடனே நான் எப்படி அசிஸ்டண்டாக இருக்கணும், தலைவனாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் மேல்படிக்கு முதல் படி கீழ்ப்படிந்தால் தான் மேல்படிக்கு நீங்கள் செல்ல முடியும். இல்லை என்றால் தவறி விடுவீர்கள். நீங்கள் சரியான பயிற்சி இல்லை என்றால் விழுந்து விடுவீர்கள், தோல்வி அடைந்து விடுவீர்கள், பயன்பட முடியாது கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீடர்களுக்கு 3.5 வருடங்கள் பயிற்சி கொடுத்தார். அதுக்கப்புறமாக அவர்கள் உலகம் எங்கும் சிதறி சென்று இயேசு கிறிஸ்து இந்த மார்க்கத்தை அவர்கள் பரப்பக்கூடியவர்களாக மாறினார்கள். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக மிக வாழ்க்கையில் முக்கியம் பயிற்சிகளும் அந்த தகுதிகளும் பயிற்சிகளும் முக்கியமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு ஹெல்த்தி ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பரிசுத்தம் மிக மிக அவசியம். இன் காட்ஸ் மினிஸ்ட்ரி ஹோலினஸ் இஸ் எசென்சியல். புரியுங்களா? இன் காட்ஸ் மினிஸ்ட்ரி ஹோலினஸ் இஸ் எசென்சியல். ஏன் தேவனுடைய ஊழியத்திற்கு பரிசுத்தம் அவசியம் என்றால் 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 Peter chapter 1 verse 15 to 16 be holy for I am holy. தேவன் சொல்கிறார், நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். பயன்பட வேண்டும் என்றால் பரிசுத்தம் மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. அதனால்தான் Leviticus chapter 20 verse 26 you shall be holy to me for I the Lord I am holy. ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அதனால்தான் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன் பரிசுத்தம் தேவை புரியுங்களா? இன்டிமேசி வித் காட். அதாவது சங்கீதம் 51வது அதிகாரம் வசனம் 10 முதல் 12
Psalm chapter 51 verse 10 to 12. Holiness deepens relationship with God. தேவனோடு ஒரு நல்ல உறவு ஐக்கியம், தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும் என்றால், அந்த உறவுகளை மேன்மைப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு பரிசுத்தம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. தேவனோடு இணைந்து அவருடைய திட்டங்கள், செயல்கள், கர்த்தருக்காக உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தம் மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஊழியம் எஃபெக்டிவ்னஸ் இன் மினிஸ்ட்ரி, எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி, உங்களுடைய ஊழியம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஹோலினஸ் எம்பவர் யுவர் மினிஸ்ட்ரி. உங்களுடைய ஊழியத்தை பரிசுத்தம் என்ன செய்கிறது? அதனால்தான் என்ன செய்யறதுனாக்கா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை உயர்த்தும். நீங்கள் பெற்ற என்ன அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களோ அந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தும். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் வசனம் 8 பார்க்கிறோம். நீங்கள் பெற்ற அபிஷேகம் நிச்சயம் உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தம் மிக அவசியமாக இருக்கிறது. புரியுங்களா? அது மட்டுமல்ல, நீங்கள் விட்னஸிங், கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால், புரியுங்களா, அதாவது ஹோலினஸ் டெமான்ஸ்ட்ரேட் கிரைஸ்ட் கேரக்டர். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், அப்போஸ்தலர் அதாவது மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 16 சொல்லப்பட்டது போல உங்களுக்கு பரிசுத்தம் மிக மிக அவசியம் சாட்சியாய் வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி யூஸிங் யுவர் ஓன் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தினா தான், ஏன்னா அதுக்கு பரிசுத்தம் இருந்தால் தான் ஆவிக்குரிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். அபிஷேகத்தை பெற்று அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தினா தான் பிசாசானவன் விலகி ஓடுவான், ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். அபிஷேகம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் பிசாசுகளோடு விளையாட முடியாது, ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30 பார்க்கிறது பொழுது ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. அதனால்தான் மிக மிக முக்கியம், அவசியம், பரிசுத்தம் அவசியம். ஏனென்றால் பரிசுத்தம் நம்ம என்ன செய்கிறது? பாவத்திலிருந்து நம்ம பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மை ஒரு சுத்தம் இருதயம் உள்ளவர்களாய் பரிசுத்தம் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை இந்த பரிசுத்தம் கொடுக்கும். அது மட்டுமல்ல, செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடோடு வாழ்வதற்கு இந்த பரிசுத்தம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் மிக அவசியமாக இருக்கிறது, வேத வாசிப்பு மிக அவசியமாக இருக்கிறது, ப்ரேயர், ஸ்கிரிப்சர் ரீடிங், ஃபாஸ்டிங், அக்கௌண்டபிலிட்டி, உபவாச ஜெபம், உக்ரானத்துவம், இதெல்லாம் உங்களுக்கு பரிசுத்தத்தோடு வாழ, பரமனுக்கு பயனுள்ள பாத்திரமாய் வாழ இது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வேதாகம கல்வியிலே சென்று கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக நாங்கள் சொல்லுகிறோம். இதை கவனத்தோடு கவனியுங்க. இதை போல ஆழமான செய்திகளை எங்களுடைய அந்த யூடியூப் சேனல், ஈலிம் ரேவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். கடந்த 5 வருடங்களாக கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். எந்த டொனேஷனோ, எந்த விதமான யார்கிட்ட இருந்தோம் இந்த ஊழியத்திற்கு நாங்கள் உதவிகளை பெறாதபடி கர்த்தர் எங்களுடைய கொடுத்த அந்த கிருபையினால் கொடுத்த நாங்கள் சம்பாதிக்கிற காரியத்திலிருந்து இந்த ஊழியத்தை சிறப்பாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதனால்தான் எங்களுடைய எந்த வீடியோ செய்திகளிலும் கீழே நாங்கள் எங்களுக்கு பணம் அனுப்புங்க, எங்களுடைய காரியங்களை என்ன உதவிகளை கேட்க மாட்டோம் என்றால் தேவனே இதை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் இந்த வருடத்தில் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாய் சொன்னதினாலே இந்த காரியங்களை சொல்கிறோம். தொடர்ந்து கவனமாய் கேளுங்கள், மிக மிக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.